ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் மாதத்தில் கடக ராசிக்காரங்களின் பலன்கள் எப்படி இருக்குன்னு தாங்க. இதோட கிரகநிலை கிரக மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த டிசம்பர் மாதத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள் கடகராசிக்காரங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாங்க. ராசியில் செவ்வாய், தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், புதன் வக்கர நிலையிலும் இருக்கிறாருங்க. இது கூடவே சந்திரனும் இருக்கிறாரு. ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் சனி, பாக்யஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் குரு வக்கரமாகவும் இருக்கிறாருங்க. இது மாதிரியான கிரக நிலைகள் தாங்க இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தா 3/12 அன்னைக்கு சுக்கிரன் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. 15/12 அன்னைக்கு சூரியன் பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 30/12 அன்னைக்கு சுக்கிரன் களத்திரஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. சந்திரனை ராசி அதிபதியா கொண்டவங்க தாங்க இந்த கடகராசிக்காரங்க. சந்திரனை மனோகாரகன் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க ஜோதிட சாஸ்திரத்துல. இந்த சந்திரனை உடலுக்கும் காரணமானவர். ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு ஜாதகருக்கு சந்திர பலமே மூல பலமாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஜென்ம லக்கணத்தை கொண்டு பலன் சொல்லும் போது கூட சந்திர லக்கணத்தையும் பார்த்து முடிவு செய்ய வேணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குங்க. நம் மனதையும் நம்மோட எண்ணங்களையும் தீர்மானித்து அதன்படி இயக்குவதை குறிக்கோளாக கொண்டிருப்பவர் தாங்க இந்த சந்திரன். அதனால தான் சந்திரனை மனோகாரகன் அப்படின்னு சொல்கிறாங்க. நவகிரகங்களில் சந்திர பகவானும் முக்கியமாக இருக்குங்க. சந்திரனை திங்கள் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த சந்திரனை தன்னோட சிரசிலேயே பிறையாக சூடி கொண்டிருப்பவர் தாங்க இந்த சிவபெருமான். சந்திரனுக்குன்னு தனி கோவிலே இருக்குங்க. இது நவகிரகங்களில் ஒரு தலமா அமைந்திருக்கு. கடக ராசிக்காரங்க நண்டையே தன்னோட ராசி சின்னமாக கொண்டிருக்கிறாங்க. இது நீர்வாழ் உயிரினங்கள் போலவே நண்டுகள் தங்களோட எல்லைகளை ஆக்ரோஷமாக பாதுகாக்குங்க. இது மாதிரி தான் கடகராசிக்காரங்களும் அவங்களோட பொருட்களையும் அவங்களுக்கு தேவையானதையும் யாராவது நெருங்கினா ரொம்பவே அதிகமாக கோவப்படுவாங்க. இவங்க ரொம்பவே உணர்ச்சிகரமானவங்க. அதோடு கற்பனை சிந்தனையில தான் எப்போதுமே மூழ்கி இருப்பாங்க. கடக ராசிக்காரங்க குழந்தைத்தனமானவங்க. அதனால அவங்க விரும்பிய விஷயங்கள் நடக்கல அப்படின்னா அதிகபட்ச கோபம் வரும். சுயநலமானவங்களாகவும் இருப்பாங்க. கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே வரவேற்கத்தக்க அற்புதமான மாதமாக இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணியிடத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பை பெறுவீங்க. புதிய தொழில் தொடங்க இந்த மாதம் உகந்த நேரமாக இல்லைங்க. அதனால் தொழில் தொடங்கும் எண்ணம் இருந்தால் அதை கொஞ்சம் தள்ளி போட்டுருங்க. ஏற்கனவே தொழில் செய்பவராக இருந்தீங்கன்னா பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்த்துக்கோங்க. உங்களோட வணிக விவரங்களை 3ஆம் நபரிடம் சொல்லாதீங்க. காதலர்களுக்கு இந்த மாதம் சிறிய தடைகள் ஏதாவது வரலாங்க. ஆனாலுமே உங்களோட உறவில் வெற்றி பெறுவீங்க. இது திருமணம் வரைக்கும் உங்களை கூட்டிக்கிட்டு போகும். கணவன் மனைவி உறவுல சில குழப்பங்கள் ஏற்படலாங்க. உங்களோட வாழ்க்கை துணையின் மூலமா ஏதாவது பிரச்சனை வந்தா கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க. உங்க குடும்ப விஷயத்துல முடிவெடுக்கும் போது 3வது நபரை யாரையுமே சேர்த்துக்காதீங்க. நீங்களே யோசிச்சு முடிவெடுங்க. ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லாவே இருக்குங்க. உங்களோட உடல் மற்றும் மன ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக இருக்கு. இந்த மாதம் மாணவர்களுக்கு நல்ல ஒரு நேரமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த நேரத்தை பயன்படுத்தி மாணவர்கள் தங்கள் கல்வியில் வெற்றியும் பெறுவீங்க. நாம் இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே கடகராசிக்காரங்களோட பொது பலன்கள் தாங்க. இந்த டிசம்பர் மாதத்தில் கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமைஞ்சிருக்குன்னு இப்போ விரிவாக பார்க்கலாம். இந்த மாதம் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சண்டைகள் ஏதாவது வரலாங்க. ஆனாலும் அது எல்லாமே சீக்கிரமாக சரியாகிடும். உங்களோட குடும்ப விவகாரத்தில் 3வது நபரை தலையிட வைக்காதீங்க. அது இன்னுமே அதிக பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். எதுவாக இருந்தாலும் அதை நீங்களே பேசி சரி செய்யுங்க. உங்களோட வாழ்க்கை துணையின் உறவுகளில் சில பிரச்சனைகள் வருங்க. அதனால் விட்டு கொடுத்து போகிறது மூலியமாக நல்ல ஒரு உறவையும் அன்பையும் உங்களால் ஏற்படுத்த முடியும். வீட்டில் இருக்கும் பெரியவர்களை கையாள்வது கொஞ்சம் கடினமாக தாங்க இருக்க போகுது. அதனால் அவங்கக்கிட்ட பொறுமையாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கோபத்தையும் காட்டாதீங்க. குழந்தைகளுடன் இந்த மாதம் சுமூகமான நிலையை உருவாக்குவதில் கஷ்டப்படுவீங்க. ஏன்னா குழந்தைகள் உங்களோட பேச்சை கேட்டு நடக்கிறதுல சிரமங்களை காட்டுவாங்க.
அதனால அவங்க கிட்ட அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த மாதம் கடகராசிக்காரங்களின் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் நீங்க அதிகமான பணம் சம்பாதிப்பதன் மூலமா உங்களோட வருமானம் உயருங்க. ஆனாலும் உங்களால பணத்தை சேமிக்க முடியாம போகலாம். ஏன்னா இந்த மாதத்துல செலவுகள் ஜாஸ்தியாக போகுதுங்க. உங்களோட செலவுகளை குறைச்சா மட்டுமே பணத்தை சேமிக்க முடியுங்க. இந்த மாதத்துல நிதி இலக்குகளை அடைய விரும்பும் வகையில உங்களோட குடும்பத்தாரும் நண்பர்களும் உங்களுக்கு ரொம்பவே ஆதரவா இருப்பாங்க. கூடவே உங்களோட வாழ்க்கை துணையின் குடும்பத்தாரும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. நிதி ஆதரவை வழங்குவதில் முக்கிய பங்கு அளிப்பாங்க. முதலீடுகள் மூலமா லாபம் கிடைக்குங்க. அதனால இப்ப இருக்கிற சூழ்நிலையை மனசுல வச்சுட்டு உங்களோட பணத்தை பேங்க் அக்கௌண்ட்ல வைக்காம புத்திசாலித்தனமா முதலீடு செஞ்சு அதிகமான லாபத்தை பெறுங்க. இந்த அணுகுமுறை உங்களோட செல்வத்தையும் பணத்தையும் ரொம்பவே திறம்பட வளர்க்குங்க. பிரகாசமான நிதிநிலையுடன் கூடிய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பாகவும் இருக்குங்க. கூடவே நிதிநிலை உயர்வதன் மூலமா வீடு, மனை, நகை இப்படின்னு வாங்குவீங்க. இது எல்லாமே காலப்போக்கில் பல மடங்கு லாபத்தை இரட்டிப்பு ஆக்குற ஒண்ணுங்க. எதிர்கால தேவைக்காக இப்பவே சேர்த்து வைப்பீங்க. உத்தியோக நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கடகராசிக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க. அதை நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கோங்க. நழுவ விட்டுடாதீங்க. வேலையை மாற்ற நினைப்பவர்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் மாற்றம் செய்ய வேணாங்க. அதுக்கு இது சிறந்த காலகட்டமா இல்லை. கொஞ்சம் பொறுமையாக தாங்க காத்து இருக்கணும். உங்களோட மேலதிகாரி கூட வேலை செய்கிறவங்க இப்படின்னு இவங்க எல்லோருமே உங்களுக்கு ஆதரவையும் ஊக்கத்தையும் அளிப்பாங்க. தற்போது உற்பத்தி துறையில் வேலை செய்யும் கடகராசிக்காரங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளும் நம்பிக்கைக்குரியதாக இருக்குங்க. உங்களோட வேலை செய்யும் இடத்தின் சூழ்நிலை உங்களுக்கு வளர்ச்சியை அதிகமாக்குங்க. மேலும் உங்களுக்கு தொழில்முறை இலக்குகளை அடைய உதவியா நிர்வாகமும் ஆதரவளிக்குங்க. அதனால இந்த ஊக்குவிப்பு உங்களோட துறையில சிறந்து விளங்க உதவும். புதிய வாய்ப்புகள் மற்றும் பொறுப்புகளை கொடுக்குங்க. ஐடி துறையில இருக்கிற கடகராசிக்காரங்க நேர்மையான கண்ணோட்டத்தை பராமரிக்க வேணுங்க. ஆனாலும் நீங்க எதிர்பார்த்தபடி சம்பள உயர்வு கிடைக்க கொஞ்சம் டிலே ஆகலாங்க. உங்களோட கடின உழைப்பு கடைசியில நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க. கல்வித்துறையில பணிபுரியறவங்களுக்கு வரவிருக்கும் காலம் ரொம்பவே பிரகாசமா இருக்குங்க. விடாமுயற்சிகளை அங்கீகரித்து அதற்கான வெகுமதிகளை உங்களுக்கு கொடுப்பாங்க. மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. இந்த மாதம் உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடியதா இருக்கு. அதோட வேலையின் மீதான ஆர்வமும் அதிகமாகுங்க. ஊடகங்கள் மற்றும் சினிமா துறையில இருக்கிற கடகராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலமா இருக்குங்க. தொழில்முறை பாதையை மேம்படுத்தி புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வந்து தருங்க. ஒட்டுமொத்தமாக கடகராசிக்காரங்களுக்கு பல்வேறு துறைகளின் வளர்ச்சி மற்றும் ஊக்கம் நிறைந்ததான நேரமா இருக்குங்க. இந்த மாதம் புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் இருந்தா அதை கொஞ்சம் தள்ளி போட்டுடுங்க. ஏற்கனவே தொழில் செய்கிறவங்க தொழிலை விரிவாக்கம் செய்ய பெரிய முதலீடுகள் எதுவும் செய்ய வேணாங்க. அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திடும். உங்களோட தொழில் சார்ந்த விஷயங்களிலும் அல்லது கார்ப்பரேட் முடிவுகளிலும் மூன்றாவது தரப்பினரை ஈடுபடுத்தாதீங்க. இந்த மாதத்துல பார்ட்னர்ஷிப் தொழிலையும் செய்யாதீங்க. வேற ஏதாவது பார்ட்னர்ஸ் கூட நீங்க சேர நினைச்சீங்கன்னா அதுவும் இப்ப செய்ய வேணாங்க. இந்த மாதம் உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க. ஆனாலும் கூட அஜீரண கோளாறுகள் ஏதாவது வரலாம். அதனால சீக்கிரமா செரிமானம் ஆகக்கூடிய உணவா எடுத்துக்கோங்க. ஆரோக்கியத்தை நல்ல முறையில பார்த்துக்க வெளியில சாப்பிட்றதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பராமரிக்க தினமும் தியானம் மற்றும் யோகா செய்யுங்க. இந்த மாதம் கடகராசிக்கார மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முறையில் கல்வி பயில்வீங்க. அது மட்டும் இல்லாமல் கல்வி சார்ந்த நடவடிக்கைகளும் சிறப்பாக செயல்பட்டு உங்களோட முயற்சிக்கான வெற்றியும் பெறுவீங்க. ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. இளங்கலை படிக்கும் மாணவர்கள் சிறந்த மார்க் வாங்கவும் முடியும். டீச்சர்ஸ் மற்றும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நல்ல ஒரு ஆதரவு கிடைக்குங்க. ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறிது தாமதங்கள் எதிர்கொண்டாலுமே கூட உங்களோட முயற்சியால் அது எல்லாத்தையுமே வெற்றி பெறவும் முடியுங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் கடகராசிக்காரங்களுக்கு அமைந்திருக்கு. இந்த கடகராசிக்காரங்க புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதா இருக்குங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமான பலன்கள் வேறுபடலாங்க. இந்த மாதத்தோட சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தா டிசம்பர் 7, 8ஆம் தேதிகள் அமைஞ்சிருக்குங்க. அந்த வகையில இந்த டிசம்பர் மாதத்துல எல்லா வகையிலுமே வெற்றி பெற திங்கள் கிழமையில் ஆதிபராசக்தியை வணங்கி வாங்க. காரிய தடைகள் நீங்கி மன அமைதி தருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.